அதிகாரம் 23வது வசனம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இந்த மாதத்துக்குரிய, அதாவது இந்த செப்டம்பர் மாதத்துக்குரிய அருமையான ஒரு வாக்குதத்த ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமா தேவன் சொன்னது. அதாவது இது ஒரு நாமம், ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாமம். எல் ஷடாய், சர்வ வல்லமுள்ள தேவன். மேகாதேஸ், அநேக நாமங்கள். ரவி, ரபுனி, ஐயோரே, ஈசாய், நடிமரமே, தாவீது, வேளானோரே, கிளை, எண்ணப்பட்டவரே, துதிக்கு பாத்திரர், அநேக நாமங்கள் தேவன் சொன்னவே. இந்த இம்மானுவேல் என்பது ஒரு நாமம். இம்மானுவேல் என்பது ஒரு நாமம். இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா தேவன் சொன்னவே. கர்த்தர் ஒரு மனிதன் அல்ல, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள், இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். என்ன தெரியுங்களா? இந்த நாளிலிருந்து இந்த வார்த்தையை தேவனுடைய பிள்ளைகள் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இம்மானுவேல் என்னோடு இருக்கிறார். அப்படி என்றால் தேவன் என்னோடு இருக்கிறார். வேதத்துல ஏனோக்கு என்ற ஒரு மனிதன் இருந்தான். தேவச்சாமி 60 வயதுல தேவன் அவரை தெரிந்து கொண்டார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. 60 வயதுல தேவன் அவருடைய கரத்தை பிடித்தார். 300 வருஷங்கள் சஞ்சரித்தார். ஏனோக்கு எவ்வளவு வருஷங்கள்? 300 வருஷங்கள் சஞ்சரித்தாராம். எங்கே போனாலும் ஏனோக்குடைய கரத்தை ஆண்டவர் விடவில்லை. ஏனோக்கோடு, அதாவது திருமணமான கணவர் மனைவி எப்படி இருப்பார்களோ, அந்த மணவாளன் இந்த மணவாட்டியாய் இந்த மணவாட்டிகளோடு கரம் பிடித்து அவருடைய வருகை வரைக்கும் இம்மானுவேலராய் அவருடைய பிள்ளைகளோடு என்றென்றைக்கும் அவர் வீற்றிருந்து அவர்களை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவச்சாலே இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். எப்படியா சொல்லுங்க? இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம் என்ன? நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் நீங்க சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இம்மானுவேல் என்பதற்கு தேவனே நீர் என்னோடு இருக்கிறீர். இம்மானுவேல் என்பதற்கு ராஜா நீர் என்னோடு இருக்கிறீர். இம்மானுவேல் என்பதற்கு கர்த்தாவே நீர் என்னோடு இருக்கிறீர். சர்வ வல்லமுள்ள தேவன் அவர், ஆதியும் அந்தமும் உள்ள தேவன். ஐயா, பூமி அந்த ரங்கத்துல தொங்க வைத்திருக்கிறார். பூமிக்கு எதுவுமே ஒரு பில்லர் கட்டல, பூமிக்கு எதுவுமே ஒரு தூணோ எதுவுமே நிற்க வைக்கல. பூமியை கொண்டு அந்த ரங்கத்தில் ஆண்டவர் தொங்க வைத்திருக்கிறார். இந்த பில்டிங் சீலிங் பாருங்க, இந்த 4 பில்லர் இருந்தா மாத்திரம்தான் மேல இந்த மோல்டிங் தாங்கி நிற்க முடியும். ஆனால் சர்வ வல்லமுள்ள தேவன் எல் ஷடாய், சர்வ வல்லமுள்ள தேவன் எல் ஷடாய் பூமியை அந்த ரங்கத்தில் தொங்க வைத்திருக்கிறார். அநேக விஞ்ஞானிகள் அதனுடைய அர்த்தத்தை சொல்லலாம். ஆனால் தேவன் எதுவுமே ஒரு தூணோ நிற்க வைக்க, எதுவுமே ஒரு அஸ்திவாரம் போட்டு நிற்க வைக்கவில்லை. ஒரு வார்த்தை சொன்னார், உண்டாக கடவுள், உண்டாக கடவுள் என்று ஆண்டவர் உண்டாக்கி வைத்தார். பாருங்க, சூரியன் பகலில் உதிக்கிற பெரிய சுடர் சூரியனை பாருங்க, உலகம் முழுவதும் வெளிச்சம். சந்திரன் நட்சத்திரங்களை பாருங்க, காலங்களை நேரங்களை பாருங்க, அந்த வானத்தை பாருங்க, பூமியை பாருங்க. ஏன் அதுக்கு மேலாக இந்த மனு புத்திரத்தை பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் தெரியுமா? தேவச்சனமே இந்த மனித குலத்தை உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினார்? அவருடைய சாயலாகவே உண்டாக்கினார். அவருடைய சாயல். ஆண்கள் எல்லாருமே
தேவனுடைய சாயலால படைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள். ஆனால் தேவனுடைய மகிமையை பாவம் செய்து செய்து அந்த மகிமையை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மகிமை என்ற சாயலை இழந்து விட்டார்கள். அந்த மகிமை என்ற சாயலை இழந்து விட்டார்கள். தேவச்சனமே, இது உணர வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். ஆதாம் படைக்கும்போது எப்படி படைத்தார்? அவருடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். அவருடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். எப்படி இருக்க வேண்டும் கண்கள்? எப்படி இருக்க வேண்டும்? என் பிள்ளை என்னை போலதான் இருக்க வேண்டும். நம்ம அவங்க தகப்பன் தாயை போலதான் பிள்ளைகள் இருப்பார்கள். அதே போலதான் அவர் தகப்பனாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளும் அவ்வண்ணமாகவே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி தேவச்சனமே அவருடைய பிள்ளைகளை சிருஷ்டித்தார். ஆனால் அந்த இடத்துல அவர்கள் விழுந்து போனார்கள். தேவச்சனமே, அந்த இடத்துல அவர்கள் விழுந்து போனார்கள். விழுந்து போன உடனே தேவனுடைய மகிமையும் அந்த சாயலையும் இழந்து விட்டார்கள். ஆண்டவர் பார்த்து சிருஷ்டித்தார். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காரியம்! இம்மானுவேலர், இந்த மாதத்துக்குரிய இதுதான் வாக்குதத்த ஒரு வார்த்தை. 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா சண்டே வந்தது. அன்றைக்கு போன வாரம் நம்ம ஆராதனை செய்யும் பொழுது இம்மானுவேலர் என்ற தலைப்புல ஒரு 1/2 மணி நேரம் ஆவியானவர் நம்மோடு இடைவிட்டு பேசினார். நம்முடைய கரத்தை பிடித்து விட்டார் ஐயா, நம்முடைய கரத்தை பிடித்து விட்டார். பிரச்சனை, போராட்டம், துக்கம், கண்ணீர், வியாதி, வறுமை, கடன் பாரம் எது வேணாலும் இருக்கலாம். நடு வீதியில உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை விட்டு விலக மாட்டார். நான் உண்மையை சொல்லுகிறேன், இம்மானுவேலர் உன்னை விட்டு விலக மாட்டார். அதுதான் இந்த மாதத்துக்குரிய வாக்குதத்த ஒரு வார்த்தை. இந்த மாதத்துல அதுதான் வாக்குதத்த ஒரு வார்த்தை. போன வாரம் அதுதான் பேசினேன். இதே வார்த்தை தான் போன வாரமும் பேசினேன். வாக்குதத்த ஒரு வார்த்தை என்று இந்த மாதம் முழுவதும் வாக்குதத்த ஒரு வார்த்தை. தேவச்சனமே, பாருங்க, அநேக பேர் உடன்படிக்கை செய்து நம்மளை விட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகலாம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகலாம். அவ்வளவுதான். பார்க்க முடியுமா? யாராவது பார்க்க முடியாது. ஆனால் தாயின் கருவிலே உருவாக்கத்துக்கு முன்பாகவே ஐயா அவருடைய சமூகத்தில் ஒரு அக்னி போல நம்ம மெழுகை போல பற்றி எரிந்து கொண்டிருக்கும். ஆண்டவர் அந்த இடத்திலிருந்து நம்மை எடுத்து தாயின் கர்ப்பத்துக்குள்ள வைத்தார். எப்படி உருவானாங்க? உங்களுக்கெல்லாம் எப்படி பிள்ளை உருவானது? மோனிகா சகோதரிக்கு, இந்த மோனிகா சகோதரிக்கு எப்படி உருவானாங்க பிள்ளைங்க? ஆண்டவர் கர்ப்பத்தை எடுத்து அந்த பற்றி எரிகிற அக்கினி தீபம். உங்க பிள்ளைகள் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள வளருங்க, பிள்ளை ஆண்டவருக்காக வளருங்க. உலக ரீதியிலும் உலக மாய வேஷத்திலையும் ஏதோ இதுக்காக அதுக்காக பிள்ளைகளை வளர்க்காதீங்க. ஆண்டவருக்காக வளருங்க, ஆண்டவருக்காக வளருங்க. ஏன் படித்து சொல்றேன்? சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் தேவச்சனமே. அதனால்தான் நாங்க கர்ப்ப வேதனைப்பட்டு நாங்க சொல்கிறோம். பிள்ளைங்க எப்படி இருக்கிறது? அப்பாவுடைய சமூகத்தில் எப்படி தெரியுமா? புரிஞ்சுக்கணும். 3 சிறு பிள்ளைங்க இருக்கிறாங்க, சபையில குழந்தைங்க. அந்த இடத்துல இருந்து அந்த தீபத்தை எடுத்து ஆண்டவர் இந்த பிள்ளை என் மகள் மோனிகாவுடைய கர்ப்பத்தில் இருக்க வேண்டும் என்று ஆண் பிள்ளை வைத்தார். அந்த இடத்திலிருந்து தீபத்தை எடுத்து நல்லா விலகிக் கொள்ளுங்க. என் மகள் மோனிகாவுடைய கர்ப்பத்தில் இந்த பெண் பிள்ளை வர வேண்டும் என்று ஆண்டவர் வைத்தார். புரியுதுங்களா உங்களுக்கு நான் சொல்றது? ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். ஐயா நாங்க படித்து சொல்கிறோம், பிள்ளைகளுக்கு முன்னாடி தயவு செய்து நல்லா கேளுங்க. சினிமா பாடலோ, உலகத்தின் பாடலோ, மொபைல் பாடலோ இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு சாமி பாட்டு போட்டு வச்சிருங்க. அந்த பிரசவத்திலே கேட்கணும். அடிக்கடி சொன்னதுண்டு, சொன்னது எல்லாரும் சொன்னதுண்டு. கர்ப்பத்தில் கண்ணீர் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா
அந்த போன்ல சாமி பாடலை வைத்துட்டு பக்கத்துல வேலையில வைத்து பக்கத்துல போயிட்டு கொஞ்சம் தூரம் பாடல் ஒலித்து கொண்டு இருக்கிறோம். குழந்தை கேட்குது. ஏன் தெரியுமா? அந்த குழந்தை எங்கிருந்து வந்தது தெரியுமா? பரலோகத்திலிருந்து வந்தது. அந்த குழந்தை எங்க ஆராதித்தது தெரியுமா? பரலோகத்தில் ஆராதித்த குழந்தை. பரலோகம் ஆராதித்த குழந்தை. அந்த தகப்பன் உடைய சமூகத்துல பிள்ளைகள் உங்கள் கரத்தில் இருக்கு பாத்தீங்களா? பிள்ளைகள் உடைய கரத்தில் இருக்கு பாத்தீங்களா? பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய தகப்பன், அந்த தகப்பன் இந்த உலகத்துக்குரிய தகப்பன் தாயுடைய கரத்துல கர்ப்பத்துல கொண்டு வந்து அந்த கனியை வைக்கிறார் ஐயா. அவர் அங்க என்ன தெரியுமா செய்யறாரு? பரலோகத்துல அவருடைய பிள்ளைகள் என்ன தெரியுமா செய்யறாங்க? ஏன் தெரியுமா? உங்க கர்ப்பத்துல இருக்கு பாருங்க பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க என்ன தெரியுமா செய்யறாங்க? பரலோகத்துல தேவனை ஆராதித்து துதிக்கிறார்களாம். ஆனால் இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுது தகப்பன் தாய் உடைய கடமை இருக்கிறதா? இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக நீங்க நடத்துறீங்களா? யோசித்து பார்க்க வேண்டும். அவர் இம்மானுவேலராய் இருக்கிறார். அதனாலதான் ஐயா, அதனால முடியாது. மாம்சம் பலவீனம் உள்ளவர்கள் எப்படி வளர்க்கணும் ஏது வளர்க்கணும் தெரியாது. மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க. இதோ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த இடத்துல தேவனுடைய தூதன் வந்து பேசுகிறார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஏன் தெரியுமா சொல்றாங்க? ஐயா, இது போல இன்னும் 2 பேர் பிரெக்னன்ட் ஆக போறாங்க இயேசுவின் நாமத்தினால. நான் உண்மையை சொல்றேன், அடைத்து வைத்திருந்த கர்ப்பத்தை ஆண்டவர் திறந்து கொடுப்பார். இந்த ஊழியக்காரருடைய சத்தத்துக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. தீர்க்கதரிசனமாக ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த இடத்துல. எப்படியா? இப்போ நீங்க கர்ப்பமா இருந்தீங்க பாத்தீங்களா? உங்களிடத்தில் வந்து தேவனுடைய தூதன் வந்து பேசியிருப்பாரு. தேவனுடைய தூதன் வந்து பேசியிருப்பாரு. மகளே, உங்களிடத்தில் பேசியிருப்பாரு, உங்க கணவனிடத்தில் பேசியிருப்பாரு. ஆனா இந்த மாம்ச இச்சை அதை உணர்ந்திருக்காது. அதை உணர்ந்திருக்காது. வேதம் அதுதான் சொல்கிறது. பேசுகிறார், தேவ தூதனானவர் பேசுகிறார். மரியாதையிடத்துல பேசினவர் ஏன் நம்மிடத்துல பேச மாட்டாரா? பேசுவார். அவங்க ஏசப்பாவை வயிற்றுல சுமந்து கொண்டிருந்தாங்க, கர்ப்பத்துல சுமந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் நீயும் நானும் ஏசப்பாவை எங்க தெரியுமா சுமக்கிறோம்? சொல்லுங்கய்யா, இதயத்துல சுமக்கிறாயா? அவ்வளவுதான். அவங்க கொஞ்சம் கர்ப்பத்துல சுமந்தாங்க 10 மாதம். நம்ம ரட்சிக்கப்பட்ட 4 இருந்து சுமந்து. புரியுதுங்களா உங்களுக்கு? அவ்வளவுதான் டிஃபரெண்ட். அவங்க இடத்துல பேசினவர் ஏன் உன்னிடத்துல பேசல? ஏன் உன்னிடத்துல பேசல? பேசிருப்பாங்க, உணராமல் போயிருக்கும் தேவச்சாமி. எப்படி தெரியுமா? படிக்கலாம் படிக்கலாம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்பதற்கு இரட்சகர் என்ற பொருள். அவர் இந்த பூமியில வந்து பிறந்து வளர்ந்து, அதாவது அடிக்கப்படுகிற வரைக்கும் அல்ல, இந்த நாள் முழுவதும் இயேசு என்று நாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? இம்மானு இயேசு என்பதற்கு நம்மளை ரட்சிக்கிறவர். ஒரு நாமம் கொடுக்கப்பட்டது, ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது இயேசு என்று. 1000 நாமங்கள்ல இம்மானுவேல் என்பது ஒரு நாமம் அவருக்கு சூட்டப்பட்டது. இயேசு என்பதற்கு இரட்சகர் என்ற அர்த்தம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன், அதாவது பரலோகத்துடைய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிறார். ஆண்டவரை நீ எப்பொழுது ஏற்றுக்கொண்டாயோ அப்பொழுதே ஆண்டவருடைய கரத்தை, ஆண்டவர் உன் கரத்தை பிடித்து விட்டார். ஆண்டவர் உன் கரத்தை பிடித்து விட்டார் தேவன் சனமே. அதனால்தான் நான் சொல்றேன், ஜாக்கிரதையா பிள்ளைகளை வளருங்க, ஜாக்கிரதையா ஆவிக்குள்ள ரீதியில பிள்ளைகளை நடத்துங்க. அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறது ஒரே ஒரு காரியம். எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? நான் ஒரு காரியத்தை சொல்றேன்.
உங்க பிள்ளைகள் மேல கரங்களை வைத்து ஜெபிங்க. நான் அடிக்கடி சொல்றேன். அதோடைய ரகசியம் என்னவென்று உங்களுக்கு தெரியல. ஐயா, உன் பிள்ளைகள் வளர 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 இந்த உலகத்தின் இச்சைகளை மேற்கொள்ள முடியாது. இந்த உலகத்தின் பாவங்களை உன் பிள்ளைகள் மேற்கொள்ள முடியாது. சாத்தானுக்கு ஈஸியா விழுந்து விடுவாங்க உங்க பிள்ளைங்க. ஆண்டுடைய பலன் இருந்தால் மாத்திரம்தான், அதாவது நீ ஆசீர்வதித்து ஜெபிக்கிறாய் பாத்தியா, அதுதான் உன் பிள்ளைகளை ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போய் உன்னதத்துல நிற்க வைக்கும். நல்ல உணவை கொடுக்கிறாய், சந்தோஷம் பிள்ளைகளுக்கு. நல்ல உடைகளை கொடுக்கிறாய், சந்தோஷம் பிள்ளைகளுக்கு. நல்ல வீடை கட்டுகிறாய், சந்தோஷம். நல்ல வாகனத்தை, எல்லாமே சந்தோஷம். பார்த்து பார்த்து செய்றீங்க, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறீங்களா உன் பிள்ளைகளுக்கு? இந்த நாள் வரைக்கும், இந்த நாள் இருந்து பிள்ளையோடு இம்மானுவேலர் கரத்தை பிடிக்க போகிறார். ஆமென். இம்மானுவேலர் கரத்தை பிடிக்க போகிறார். நான் சொல்றதை ஏதோ நீங்க காமெடியா எடுத்துக்கொள்ளாதீங்க, ரொம்ப இதுவா எடுத்துக்கொள்ளாதீங்க. இந்த இடத்துல நின்று நான் பிரசனத்தோடு நான் உரைத்துக் கொண்டிருக்கிறேன் இந்த வார்த்தையை தேவச்சனது. எவ்வளவு ஜெபங்கள், எவ்வளவு முழங்கால்கள் எனக்கும் என் கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும். இந்த இடத்துல நான் ஜெபிப்பதற்கு எவ்வளவு முழங்கால்கள் படிக்கிறேன், ஒவ்வொருத்தருக்காக எவ்வளவு கண்ணீர் சிந்துறேன், ஒவ்வொருத்தருடைய இருதயம் சமாதானத்தில் சந்தோஷத்துல மாற வேண்டும் என்று எவ்வளவு துக்கப்படுறேன். நானுடைய சமூகத்துக்கு மாத்திரம்தான் தேவ சனமே. ஏனதானமா மாத்திரம் இருக்காதீங்க. அல்லேலூயா. ஏனதானமா மாத்திரம் இருக்காதீங்க. இது தேவ ஆவியானவர் உலாவுகிற ஒரு இடம். அதனால்தான் நான் அடிக்கடி சொல்வேன், நீங்க உள்ள வந்த உடனே உங்க மொபைல் சைலண்ட்ல மாறிடும். நீங்க உள்ள வந்த உடனே உங்க சிந்தனையில் இருக்கிற எல்லா குழப்பங்கள் வெளியே போயிடணும். நீங்க உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய இருதயம் ராஜாவை நோக்கி பரிதபிக்கணும். உள்ள வந்த உடனே யார்கிட்ட பேசுறா தயவு செய்து கேளுங்க. ஏனென்றால் ஆண்டவர் அசட்டை பண்ணுகிறது. இது உண்மை நிறைய இருக்கிறது. அங்கே இங்க ஓடி இருக்காதீங்க. அதனாலதான் நான் 10 முறை பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், ஓட வைக்காதீங்க, ஒரு இடத்துல அமர வைங்க, ஒரு இடத்துல அமர வைங்க, ஒரு இடத்துல அமர வைங்கன்னு சொல்லிட்டு. ஏனென்றால் ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எந்த வேளையில யாருக்கு விடுதலை கிடைக்கும் என்று தெரியாது. எந்த வேளையில இதோ ஒரு வழியாய் வந்த பிரச்சனைகள் 7 வழியாய் கடந்து ஓடும் என்று தெரியாது. எந்த வேளையில உடைய தலைகள் உயர்த்தப்படும் என்று தெரியாது. எந்த வேளையில நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க என்று தெரியாது. அடைக்கப்பட்டிருக்கும். திடீர்னு ஆண்டவர் திறந்து கொடுப்பார். சாத்தான் அநேக கண்ணிகளை வைத்திருப்பான். ஏன் தெரியுமா? இது மூலமா உங்க ஆசீர்வாதத்தை நீங்களுக்கு எடுக்கிறீங்க. இன்னும் நிறைய இருக்குது. ஆராதனை வேலையில ஆராதனை மாத்திரம் செய்யணும். பைபிள் யாரும் படிக்க கூடாது. புரியுதுங்களா? நம்ம துதிக்கிறோம் என்றால் அந்த நேரத்தில் சில விசுவாசிங்க பைபிள் எடுத்து வச்சு அப்பதான் படிப்பாங்க, மெசேஜ்ல திறக்க மாட்டாங்க. இதுவும் விரோதமான காரியம். புரியுதா உங்களுக்கு? இதுவும் விரோதமான காரியம். பைபிள் இருக்குல்ல, எத்தனை எடுத்துக்கோ. அடுத்த வாரத்துல இருக்குல்ல பைபிள் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க பைபிள் புது பைபிள் தான் எடுத்துக்கோ. அடுத்த வாரம் சரி கொடுத்தாங்க. அப்படி பைபிள் எடுத்துனால சாப்பாடு கொடுத்தாங்க. இருக்கிறது நான் சொல்றேன், சாப்பாடு கொடுத்தாங்க. அதுதான் நான் ஏன் தெரியுமா சொல்றேன்? இல்லை நான் ஒரு உரிமையோடு நான் பேசுறேன். நான் ஏன் தெரியுமா சொல்றேன்? அவங்க நாளைக்கு ஆசீர்வதிக்கப்படணும். என் பிள்ளைகளுக்கு நான் எந்த அளவுக்கு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு அப்படிதான் நான் எல்லாரும் நினைக்கிறேன். அவங்க நாளைக்கு ஆசீர்வதிக்கப்படணும். அது நான் பார்த்துட்டு நாங்க சந்தோஷப்படுவோம். உண்மையில சொல்றேன், நாங்க நாளைக்கு சந்தோஷப்படுவோம் இவங்களை பார்த்துட்டு. ஆனா இவங்க பின்னோக்கி ஓட்டாங்க, நாங்க தான் துக்கப்படுவோம். ஏன் தெரியுமா? கணக்கு நாங்க அங்க ஒப்புவிக்கணும். கணக்கு நாங்க அங்க ஒப்புவிக்கணும். பைபிள் இல்லாத சபைக்கு வரக்கூடாது. சரியா இருக்குது நான் சொல்றேன். பைபிள் எடுத்துவாங்க. பைபிள் இல்லாதவங்க தயவு செய்து பைபிள் வாங்க. ஓகேங்களா? பைபிள் யார்கிட்ட இல்லையோ எல்லாருமே இன்னைக்கு நாளைக்கு ELS திறந்துருக்கும். நம்ம வருஷக்கட்டை அதுதான் ELS மாத்திருக்காங்க. ELS இருக்கு. எல்லாரும் போயிட்டு ஒரு பைபிள், நீங்க என்னென்ன லாங்குவேஜ் படிக்கிறீங்களோ அந்த லாங்குவேஜ் ஒரு பைபிள். உங்க பிள்ளைங்களுக்கு பைபிள் வாங்கி கொடுங்க. முக்கியமா உங்க பிள்ளைங்களுக்கு பைபிள் வாங்கி கொடுங்க. நம்ம நல்லா பாருங்க, எவ்வளவு செலவு பண்றோம்.
ஒரு கேஜி தக்காளி 40 ரூபாய் 50 ரூபாய், ஒரு கேஜி வெங்காயம் 70 ரூபாய் 80 ரூபாய் மாறி இருக்குது. நம்ம போறோம் வாங்குறோம், ஆனா பைபிள் வாங்காத இருக்கிறோம். பைபிள் வாங்காத கொடுக்காமல் இருக்கிறோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு. பைபிள் கம்பல்சரி இருக்கணும். தேவச்சம் பைபிள் கம்பல்சரி உங்க கையில் இருக்கணும். சரிங்களா? நீங்க வரும்பொழுது பைபிளோடு தான் அடுத்த வாரம் வர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், இது ஒரு ஆசீர்வாதம். இது ஒரு ஆசீர்வாதம். அதனால தான் நான் எடுத்து பேசுறேன். இது ஒரு ஆசீர்வாதம். நம்ம மொபைல் எத்தனை பேர் எடுத்துக்கணும் சர்ச்சைக்கு? எல்லாரும் யார் கையில மொபைல் இல்லையா? எல்லார் கையிலும் இருக்குது பைபிள். இதுதான், இதுல இருந்தா நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம எடுக்கிறோம். தப்ப நினைச்சுக்கூடாது. நான் உண்மையோட நான் பேசுறேன். உண்மையோட நான் பேசிக்கணும். அநேக பேர் இன்னைக்கு தடைப்பட்டு போகலாம், அநேக பேர் தடைப்பட்டு போகலாம். ஆனா இந்த வார்த்தை நமக்காக இந்த பரலோகம் நியமித்து வைத்திருக்கிறது. தேவச்சம் அப்படி இருக்கும்போது பாருங்க, பைபிள் வாங்கி கொடுங்க பிள்ளைகளுக்கு. பைபிள் வாங்கி கொடுங்க. எவ்வளவு செலவாகுது நம்மளுக்கு? ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகுது பைபிள் வாங்கி. ஏன் தெரியுமா? அதுதான் உங்க பிள்ளைகளை உயர்த்தும், அதுதான் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும், அதுதான் உங்களுடைய பிள்ளைகளை எல்லா தீங்கிலிருந்து பாதுகாக்கும், அதுதான் அவர்களுக்கு மென்மையான பரலோகத்தை காண்பிக்கும். தேவச்சம் அதனாலதான் நான் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் இம்மானுவேலராய் நம்மோடு இருக்கிறார். இந்த இடத்துல தேவன் இம்மானுவேலராய் நம்மோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய நடுவில் இம்மானுவேலராய் அவர் நம்முடைய நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவச்சனமே, இந்த செப்டம்பர் மாதத்துல இம்மானுவேலராய் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு நம்முடைய கரத்தை பிடித்து அவர் நடக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? கொஞ்சம் டோர் க்ளோஸ் பண்ணுங்க. இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அவ்வளவுதானுங்களா? அவ்வளவுதானா? தேவன் நம்மோடு இருக்கிறார். இது என்ன தெரியுமா? நீங்க சொல்லணும், இம்மானுவேலரே நீர் என்னோடு இருக்கிறீர்களா? இந்த அர்த்தம் என்ன தெரியுங்களா? தேவன் ஐயா நம்மோடு இருக்கிறார். சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை. சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தையை. தேவச்சனமே விலகிக் கொள்ள வேண்டும். ஆராதனை நேரத்தில் கண்களை மூடு என்றால் கண்களை மூட வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். கரங்களை தட்டி ஜெபி, கரங்களை தட்டி ஆராதிங்க என்றால் கரங்களை தட்டி ஆராதிக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். ஏன் தெரியுங்களா? நீங்க போகிற வழிதான் உங்களுடைய சன்னதிகளும் பின்னோக்கி ஓடி வருகிறது. இது நீங்க விலகிக் கொள்ளுங்க. நீங்கள் ஆராதித்து துதிக்கும் பொழுது அந்த ஜெனரேஷன், அடுத்த தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நான் உடனே சொல்றேன், உங்களோடு பிள்ளைகளை தான் நாங்கள் உயர், அதாவது ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். தேவச்சம் அடுத்த தலைமுறைகள் நல்ல விலகிக் கொள்ளுங்க. உங்களோடு அடுத்த தலைமுறைகள் செழித்தோங்கி ஆடுவதற்காக எழுப்பி நிற்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த தலைமுறைகள் சாபத்தில் விழுந்து போகக்கூடாது, மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் நம்முடைய கரத்தை, இம்மானுவேல் நம்முடைய கரத்தை பிடிக்கவில்லை என்றால் விழுந்து விடுவீங்க. பிள்ளைகள் விழுந்து விடுவாங்க. இது விலக வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். நிச்சயமா சொல்றேன், இந்த நாள்ல இருந்து இம்மானுவேலர் ஒவ்வொருத்தரோடும் அவருடைய குடும்பத்தோடு ஒவ்வொரு தனிப்பட்ட விதத்திலும் கரத்தை பிடிக்க வல்லவராய் இருக்கிறார் இம்மானுவேலர். ஆனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தயவு செய்து நான் சொல்றேன், பெற்றவங்க இருக்கீங்க, பிள்ளைங்க பெரிய பெரிய ஆயிட்டு இருந்தாக்கா, வேற வேற இடத்துல இருந்தாக்கா, நீங்க அவருக்காக செபிங்க. ஒண்ணு சிறு பிள்ளைங்க நான் சொல்றேங்க, நான் உண்மையை சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். பிள்ளைங்க தாய் தகப்பன் இருக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு நான் சொல்ற ஒரு காரியம், உங்க பிள்ளை தலைமையில கை வச்சு செபிங்க. உங்க பிள்ளைங்க தலைமையில கை வச்சு செபிங்க. நான் மறுபடியும் சொல்றேன், உங்க பிள்ளை தலைமையில கை வச்சு நீங்க ஜெபிக்கணும். நீங்க எதெல்லாம் சொல்லி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர்களோ அதெல்லாம் நிச்சயமா நிறைவேறும். நீ ஆசீர்வதித்து ஜெபிக்காமல் போய்விட்டால் உன் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு இருக்க மாட்டாங்க. நீ எவ்வளவு செலவு பண்ணி உன் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் அங்க இங்க என்ன வேணாலும் நடத்துங்க, துணிகளோ அதோ இதோ ஆடம்பரம் எப்படி இருந்தாலும் நடத்தலாம், ஆனால் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. நான் இருக்கிறத நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த இடத்துல, இது உண்மையும் சத்தியமுள்ள ஒரு வார்த்தை. உன் பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும்.
எப்படி தெரியுமா? நீ என்னென்ன சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமோ ஆசீர்வதி. என்னென்ன சொல்லி உன் பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்க வேண்டுமோ ஆசீர்வதிக்க. உன் பேரம்பேத்திகளோடு ஆசீர்வதிங்க, தப்பு ஒண்ணு இல்லை. உன் பேரம்பேத்திகளோடு நீங்க ஆசீர்வதிக்கணும். என் பிள்ளைக்கு 50 வயசு ஆகுது, எப்படி ஆசீர்வதிக்கணும்? 50 வயசு இருந்தாலும் பிள்ளைதான், பிள்ளைதான். தூரத்துல இருக்கட்டும், பிரச்சனை இந்த இடத்துல முழங்கால் பண்ணிடுங்க. எரேமியா 23ஆம் அதிகாரம் 23வது வசனம் வரைக்கும் அதை எடுத்துக்கொள்ளாதீங்க. அவர் சமீபத்துக்கும் தேவன் தூரத்துக்கும். நீங்க இந்த இடத்திலிருந்து ஜெபிக்கும் பொழுது அங்க உங்க பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். எப்படி தெரியுமா? அவர் இம்மானுவேலராயிருந்து இம்மானுவேலராயிருந்து அவர் கரத்தை பிடித்து அவர் நடத்த வல்லவராயிருக்கிறார். பாருங்க, யோசுவா 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாடு 6வது புத்தகம், யோசுவா 1ஆம் அதிகாரம் 1லிருந்து கொஞ்சம் தொடர்ச்சி படிக்கலாம். 9 வரைக்கும் படிக்கலாம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனார். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றார்? நல்லா கேளுங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? பல லட்சம் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தேசம், பல லட்சம் ஜனங்கள் மோசே நடத்தி கொண்டு வந்தார். மரித்து போயிட்டார். அந்த தேவ மனுஷன் மரித்து விட்டார். யோசுவாவை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். யோசுவாவே, நீதான் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை நடத்த வேண்டும். என் தாசனாகிய மோசே மரித்திருக்கிறார். நீதான் மகனே என் ஜனத்தை நீதான் நடத்த வேண்டும். ஆண்டவர் கரம் பிடித்தார். இம்மானுவேலர் கரம் பிடித்தார். யோசுவாவுடைய கரத்தை பிடித்தார். யோசுவா பயந்தார். அந்த நேரத்தில், ஆண்டவரே, இவ்வளவு லட்சம் ஜனங்களை நான் எப்படி நடத்துவேன்? இந்த வேளையில நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒவ்வொருத்தரும் குடும்பத்தை குறித்து, ஐயோ நான் என்ன செய்வேன், நாளை தினத்தை குறித்து என் பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, இதோ சூழ்நிலைகள் மாறட்டும், இதோ பிரச்சனைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், இதோ ஒரு ஆசீர்வாதம் கிடைத்த கடன் மேல கடன், வட்டி மேல வட்டி, பிரச்சனை மேல பிரச்சனை, போராட்டம் மேல போராட்டம், தேவ ஜனமே வியாதி மேல வியாதி, வறுமை மேல வறுமை, நான் என்ன செய்வேன் என்று நீ கலங்கி இந்த சூழ்நிலையை பார்த்து நம்ம கலங்கி நிற்கலாம். இம்மானுவேலர் இதே வண்ணமாக நல்ல கேளுங்க வார்த்தையை. இம்மானுவேலர் இதே வண்ணமாக தான் யோசுவாவிடத்தில் சொன்னார். என்ன தெரியுமா? 2வது வசனம் படி. என் தாசனாகிய மோசே, என் தாசனாகிய யோசுவாவே, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் பல லட்சம் ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நீ போப்பா, நான் சொன்ன நீ போ. அநேக பிரச்சனையோடு போராட்டத்தோடு தேவனுடைய பிள்ளைகள் வந்திருக்கலாயா? ஆசீர்வாதம் இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகள் வந்திருக்கலாம். அன்றைக்கு மோசேயுடைய கரத்தை பிடித்தவர், யோசுவாவை கரத்தை பிடித்த இம்மானுவேலர், இந்த இடத்துல யார் தெரியுமா கரத்தை பிடித்திருக்கிறது? யோசுவாவுடைய கரத்தை இம்மானுவேலர். இம்மானுவேலர் தான் இந்த இடத்துல யோசுவாவுடைய கரத்தை பிடித்திருக்கிறது. ஏன் தெரியுமா? அவர் இம்மானுவேல் என்பதற்கு அர்த்தம் என்ன? தேவன் நம்மோடு இருக்கிறார் ஐயா. இந்த இடத்துல யோசுவாவுடைய கரத்தை பிடித்தது இம்மானுவேலர். இம்மானுவேலர் யோசுவாவுடைய கரத்தை பிடித்தார். கலங்கி திகில் அடைந்து கொண்டிருக்கிறாயா யோசுவாவே? இம்மானுவேலர், இம்மானுவேலர், இம்மானுவேலர் என்று இறங்கி வந்தார். பேசுகிறார். எப்படி பேசியிருப்பார் பாருங்க. பேசுகிறார். கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? இம்மானுவேலர் உங்கள் கரத்தை பிடிக்க போகிறார். இம்மானுவேலர் உங்களுடைய கரத்தை பிடிக்க போகிறார். நான் மோசேக்கு சொன்னபடி
நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் ஆ உங்களுக்கு கொடுத்தேன். ஆ வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டுமல்ல, ஏதேனின் தேசம் அனைத்தும், சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாய் இருக்கும். ஆண்டவர் குறிப்பிட்டு காட்டுறாரு, இது உன்னுடைய எல்லையா, சூரியன் அஸ்தமிக்கிறதிலிருந்து உன்னுடைய எல்லையாய் இருக்கும் என்று ஆண்டவர் ஒரு குறிப்பை காண்பிக்கிறார். தேவச்சனமே சொன்னவனே அதுக்கு அடுத்து படிக்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. பாத்தீங்களா, 5வது வசனத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன தெரியுமா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக. ஏன் தெரியுமா? இம்மானுவேல் நம்மளோடு இருக்கிறாரே. புரியுதுங்களா உங்களுக்கு? இம்மானுவேல் நம்மளோடு இருக்கிறார். நம்மளுக்கு எதிராளி யாரு தெரியுமா? ஜோர சொல்லுங்க. பிசாசு தான் நம்மளுக்கு எதிராளி. மாம்சமோ ரத்தமோ அல்ல நம்மளுக்கு எதிராளி, மனிதர்கள் அல்ல, நமக்கு பிசாசு மாத்திரம்தான் எதிராளி. தேவச்சனம். அப்போ நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்றால் ஒரு வல்லமைகள் உனக்கு விரோதமாய் எழுப்பி நிற்க முடியாது. யோசுவாவே, ஒரு வல்லமை பிசாசுடைய கிரிகள் உனக்கு விரோதமா. ஏன் தெரியுமா? இம்மானுவேலர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். இம்மானுவேலர் நம்முடைய கரத்தை பிடித்துட்டார். அதுக்கு அடுத்தது அதுல பாருங்க, உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்ததை போல. என்ன சொல்றாரு? நான் மோசையோடு இப்படிதான் இருந்தேன், நான் உன்னோடு இப்படிதான் இருக்கேன். அந்த மோசையோடு ஆண்டவர் அப்படிதான் இருந்தார். இம்மானுவேலரா நம்மோடு, நம்முடைய ஒவ்வொருத்தரோடு எந்த இம்மானுவேலர் நம்மோடு இப்படிதான் இருக்கிறார். கர்த்தர் எப்படிப்பட்டவர் பாருங்க. கர்த்தர் இல்லை என்றால் நம்ம என்ன எதிரி ஆயிருப்போம் தெரியாது ஐயா. கர்த்தர் இல்லை என்றால் தேவச்சனமே நம்முடைய வாழ்க்கை எப்படி போயிருக்கும் தெரியாது. கர்த்தர் இல்லை என்றால் இந்த வேலை ஜீவனே நமக்கு இருந்திருக்கலாம். மண்ணுக்குள்ள போயிட்டு அடக்கப்பட்டு புல்லுகள் செடிகளெல்லாம் வளர்ந்துருக்காங்க. அந்த இம்மானுவேலர் நம்மளோடு இருக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதம். சாபத்திலிருந்து ஒரு விடுதலை, கட்டிலிருந்து ஒரு விடுதலை, போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலை. தெரியுமா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? தேவச்சனம். அது கெடுதல் பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. பாருங்க, இம்மானுவேலர் என்பதற்கு அர்த்தம் என்னது? இந்த இடத்துல பாருங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த இடத்துல இம்மானுவேலர் மறைந்திருக்கிறார். இந்த ஒரே ஒரு இம்மானுவேலர் எடுத்து இந்த வருஷம் முழுவதும் என்னால் மெசேஜ் கொடுக்க முடியும். வருஷம் முழுவதும் இம்மானுவேல் என்ற டாபிக்ல மெசேஜ் கொடுக்க முடியும். வருஷம் முழுவதும் பார்க்கலாம் எவ்வளவு போதும் 4 மாசம் இருக்குங்களா? 4 மாசம் போட்ட இந்த வார்த்தை ஆண்டவர் எப்படி நடத்துறாரு நடத்திட்டு அப்படியே சமூகத்துக்கு ஒப்பு கொடுத்தோம். அப்படியே சமூகத்துக்கு ஒப்பு கொடுத்தோம். எப்படி நீங்க நடத்துங்க ஆவியானவரே சொல்றோம். என்னிலிருந்து நீங்க அறிக்கை செய்யணும், இம்மானுவேலர் என்னோடு இருக்கிறார், இம்மானுவேலர் என் பிள்ளைகளோடு இருக்கார், இம்மானுவேலர் என் குடும்பத்தில் இருக்கார், இம்மானுவேலர் என் கணவரோடு இருக்கார், இம்மானுவேலர் என் மனைவியோடு இருக்கார், இம்மானுவேலர் என்னுடைய நான் போகிற இடமெல்லாம் இம்மானுவேலர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. இம்மானுவேலர் இருக்கிறார். படி நம்ம தொடர்ந்து படிச்சோம். இது இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்குமாறு இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இத பாருங்களா, அந்த வசனத்தை படிங்க. இதில் இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதுதான் அந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இலையில பாருங்க, இதுதான் இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை தெரியுமா? இம்மானுவேல்.
அந்த வார்த்தை இம்மானுவேலர். அந்த வசனம் என்ன காட்டி மறுபடியும் படிங்க. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் எந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இது அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இம்மானுவேலர், 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 இம்மானுவேலர். இந்த இடம் முழுவதும் தேவனுடைய மகிமை சூழ்ந்திருக்கிறார். உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அபிஷேகத்தை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த இடம் முழுவதும் தேவனுடைய வல்லமை சூழ்ந்திருக்கிறது. ஃபேனுக்கு காத்து வருதுங்களா? உணர்றீங்களா? வெயில் உஷ்ணத்தை உணர்றீங்களா? எல்லாம் உணர்வது ஆண்டுடைய பிரசனத்தை உணராமல் இருப்போமா? அந்த இடத்துல ஆண்டுடைய பிரசனம் இருக்கிறது. நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல ஆண்டுடைய பிரசனம் இருக்கிறது. தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். இம்மானுவேலராய் கர்த்தர் நம்முடைய நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் வாயிலிருந்து பிரியாதிருக்கிறது. ரெண்டு உதடுகள் எப்படி ஒட்டி கொள்கிறது, உன் நாவு எப்படி மேல் வாயோடு கீழ் வாயோடு ஒட்டி பேசுகிறதோ அதே வண்ணமாக இந்த வார்த்தை உன் இருதயத்திற்கு ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும், ஒட்டி கொண்டே இருக்க வேண்டும். இம்மானுவேலர் என்பதற்கு தேவன் என்னோடு இருக்கிறார். நீர் என்னோடு இருக்கிறீர்கள். எல்லா சூழ்நிலையிலும் சொல்லுங்கள், கர்த்தர் நீர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் நீர் என்னோடு இருக்கிறீர், தெய்வம் நீர் என்னோடு இருக்கிறது சொல்லியிருக்கிறீங்க. இம்மானுவேலர், இம்மானுவேலர் என்னோடு இருக்கிறார், இம்மானுவேலர் என்னோடு இருக்கிறார், இம்மானுவேலர் என்னோடு எல்லாரும் எழுதுகிறோம். ஒரு விஷயம் தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ. நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி 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 நன்றி. இம்மானுவேலர் இந்த நாளில் எனக்கு